அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதில் நாங்கள் பார்க்க போகிற ரசிகர்களை பற்றி. ரசிகர்கள்னால் என்ன? இப்போ ரசிகர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்போம். இப்போ ரசிகர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ ஃபேமஸ் ஆகி போகிறாங்க. ஃபேமஸ் ஆகி போகிறவங்க ஒரு பிள்ளைய பண்ணுறாங்கண்டா இல்லை கனியாக முடிக்க போகிறோன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கு எது ஜோடி இல்லை, நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு ஏற்ற ஜோடி இவங்களான்னு சொல்லி இவங்கள ஒரு பொண்ணை காட்டுவாங்க. என்னடா இது, உங்களுக்கு வழியாகிறா இல்லையா? இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜோடியை தீர்மானிக்கிறதுக்கு ரசிகர்கள் யார்? வெறும் ரசிகர்கள் தான். சரியா? அந்த பிள்ளைலாம் நாம் கல்யாணம் முடிக்க போகிறேன்ட்டு உறுதியாக ஒரு பெரிய வருஷம்தான்டா. சீச்சி, இவ பெரிய ரசிகர் பட்டத்தை பெற்றிருக்கலாம். இவங்க உடைக்காம ரசிகர்கள் குறைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க மனசை உடைக்காமல் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த பொண்ணாக பிடிச்சிதுன்னு சொல்லி நீங்கள் இவங்க கேட்கக்கூடாது. ஒரு பொண்ணை காட்டி நீங்கள் இவங்களாம் முடிச்சாங்க, இவங்க உங்களுக்கு ஏற்ற ஜோடின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? வெறும் ரசிகர்கள் மட்டும்தான். அதை நீங்கள் தீர்மானிக்கணும். சரியா? இந்த ரசிகர்களுக்கு ஏற்ற ஜோடியை கொண்டு வரண்டு வீவர்ஸ் நீங்கள் ஆடக்கூடாது. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் சீக்கிறாங்க, அவங்க பார்த்து முடிச்சு வைப்பாங்க. சரி, ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைய நீங்கள் தாயை மாற்ற சொல்லணுமா? இவங்க உங்கள் அம்மா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நீங்கள் அவங்க ரிஜெக்ட் பண்ணி போட்டு வேறு அம்மாவை தேடி போங்கன்ட்டு நீங்கள் அம்மாவை மாற்ற சொல்லுவீங்களா? மாட்டிங்கன்னு. அதே மாதிரி லவ் பண்ணுற பிள்ளையோ அவனை வைஃபையோ எப்படி மாற்ற சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது? சரியாகவே பேசுவாங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை